சகரியா 8:13 வசனம் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு ஆறுதலான வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள அதன் சூழலை சிறிது ஆராய்வது உதவியாக இருக்கும். சகரியா நூல் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பிய இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டது. அவர்கள் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது பல சவால்களை எதிர்கொண்டனர். பொருளாதார கஷ்டங்கள், எதிரிகளின் எதிர்ப்பு மற்றும் ஆன்மீக சோர்வு. இந்த சூழலில் சகரியா மூலமாக தேவன் அவர்களுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கிறார். வசனத்தின் பொருள். வசனம் 13 ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்படக்கடவது. ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். இஸ்ரவேல் மக்கள் மற்ற ஜனங்களிடையே சாபமாக, அவமானமாக கருதப்பட்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஏனெனில் அவர்கள் தங்கள் பாவங்களால் தண்டிக்கப்பட்டு சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டனர். சகரியா 8:13 வசனம் முன்பகுதியை பார்க்கவும். ஆனால் இப்போது தேவன் அவர்களை மீட்டு அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதாக வாக்குறுதி அளிக்கிறார். இது அவர்களுடைய மீட்பையும் தேவனுடைய கிருபையால் புதிய நிலையை அடைவதையும் குறிக்கிறது. அவர்கள் வாழ்வில் செழிப்பும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு புதிய அடையாளமும் வரும் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. பயப்படாதேயுங்கள். அவர்களைச் சூழ்ந்திருந்த சிரமங்களால் மக்கள் பயத்திலும் சந்தேகத்திலும் இருந்தனர். ஆனால் தேவன் அவர்களை அமைதிப்படுத்தி தன்னுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் உறுதியளிக்கிறார். பயப்படாதேயுங்கள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் தேவனுடைய மக்களுக்கு ஆறுதலாகவும் அவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாகவும் வருகிறது. எடுத்துக்காட்டு ஏசாயா 41:10 வசனம். உங்கள் கைகள் திடப்படக்கடவது. இது ஒரு ஊக்கமளிக்கும் அழைப்பு. அவர்கள் செய்து கொண்டிருந்த கோவில் புனரமைப்பு பணியையோ அல்லது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையையோ கைவிடாமல் தொடர்ந்து உறுதியோடு செயல்பட வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். கைகள் திடப்படுதல் என்பது உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலம் பெறுவதை குறிக்கிறது. தேவன் அவர்களுக்கு துணையாக இருப்பதால் அவர்கள் சோர்ந்து போகாமல் முன்னேற வேண்டும் என்பது இதன் பொருள். இன்றைய வாழ்க்கையில் பொருத்தம். இந்த வசனம் இன்றும் நமக்கு பொருந்தும். நாம் சவால்களை எதிர்கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது. பயம் நம்மை பின்னடையச் செய்யலாம், ஆனால் தேவனுடைய வாக்குறுதி நம்மை முன்னோக்கி செல்ல தூண்டுகிறது. கைகள் திடப்படுதல் என்பது நம்முடைய பொறுப்புகளை உறுதியோடு செய்யவும் தேவனை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்யவும் ஒரு அழைப்பாக இருக்கிறது. முடிவாக சகரியா 8:13 வசனத்தில் தேவனுடைய மீட்பு, பாதுகாப்பு மற்றும் பலத்தை உறுதிப்படுத்தும் ஒரு அற்புதமான வாக்குறுதியாகும். இது நம்பிக்கையோடு வாழவும் தேவனுடைய திட்டத்தில் பங்கு கொள்ளவும் நம்மை ஊக்குவிக்கிறது.